தயாளன். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஊர் முழுக்க சக்கரை நோய் வந்து இப்படி கொரோனா மாதிரி பரவிட்டு இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி இப்போ இந்த சக்கரை நோய் வந்து இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னா, இந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம்ங்கிறதுல வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னா, தைமின் அப்படின்னு சொல்லி விட்டமின் B1 விட்டமின் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இது என்ன பண்ணுது? கார்போஹைட்ரேட்டை நேரடியாக வந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ள எனர்ஜியா மாற்றுது. அதாவது இது மெயினாக அந்த தைமின் வந்து எங்கே வேலை பார்க்குதுன்னா, நரம்பு, தசைகள் மற்றும் இருதயத்தில் வந்து இது வந்து ரொம்ப நல்லா வேலை பார்க்குது. இப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோம்னா, காய்கறிகள், தானியங்கள் அதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த தைமின் குறைபாடு நிறைய பேருக்கு ஏற்படுறதுனால இந்த சக்கரை நோயும் பரவலாக இருக்குது. ஸோ முழு தானியங்களை சாப்பிடுவது, எல்லா முழு தானியங்கள், காய்கறிகள், கீரைகள், சிக்கன், கோழி எல்லாமே மிக்சட் டயட்டாக சாப்பிடும்போது இந்த தைமின் நிறைய கிடைக்கும். முக்கியமான பாயிண்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தைமினை உடம்பு சேர்த்து வைக்கவும் முடியாது, உற்பத்தி பண்ணவும் முடியாது, வெளியிலேருந்து தான் வரணும். அதனால தான் இன்னைக்கு சக்கரை நோய் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ தைமின் அப்படிங்கிற விட்டமின் B1 வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. அதனால நிறைய காய்கறிகள், கீரைகள் எல்லாம் சாப்பிட்டு மிக்சட் டயட்டாக இருக்கும்போது, இப்போ நம்ம வந்து ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றோம், இந்த மொட்டை அரிசிங்கிறோம் இல்லையா, அது சாப்பிடும்போது அதுக்கு மேலே தைமின் கவரிங் இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்போது அந்த மொட்டை அரிசியாக சாப்பிட்றது, முழு தானியங்களாக சாப்பிடும்போது நமக்கு வேண்டிய அளவு கிடைக்கும். இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன், இதை வந்து உடம்பு சேமித்து வைக்கவும் முடியாது, உற்பத்தி பண்ணவும் முடியாது. இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். தேங்க்யூ.